என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, நம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க உள்ளோம் தெரியுமா? பாடம் 2, நண்பரை தேடி. என்னது கண்ணா? நண்பரை தேடி. அதாவது கண்ணா, ஒரு காட்டில் விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? விளையாண்டுட்டு இருக்காங்க. யார் யார்? குரங்கு, முயல், அணில், கிளி, வாத்து, கழுகு, இவங்கெல்லாம். சரியா? நரி, இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு முயல் எங்கேயோ இருந்து ஓடி வருது. நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு யாரு சொல்றா? முயல் சொல்லுது. உடனே அணில் கேக்குது, புது நண்பரா? யார் அவர் அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே முயல் சொல்லுது, நீங்களே கண்டுபிடியுங்களேன், 4 கால்கள் கொண்டவர். இது க்ளூ கொடுக்குது, நீங்களே கண்டுபிடிங்க, அவருக்கு 4 கால்கள் இருக்கும் அப்படின்ட்டு. உடனே வாத்து என்னங்குது, மாடு தானே அப்படின்னு கேட்குது. முயல், இல்லை இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர். மாட்டுக்கு கூரான கொம்புகள் இருக்காது இல்லையா, அதனால கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர்னு சொல்லுது. உடனே குரங்கு, ஓ, நான் சொல்லட்டுமா? யானை தானே அப்படின்னு சொல்லி குரங்கு கேட்குது. உடனே முயல் என்ன சொல்லுது, நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கும் இல்லையா, அதனால அது என்ன சொல்லுது, நீண்ட தும்பிக்கை இருக்காது, ஆனா என்ன பண்ணுவாரு, வேகமா ஓடுவாரு அப்படின்னு சொல்லுது. உடனே கழுகு சொல்லுது, எனக்கு தெரியும், இது சிறுத்தை தானே அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே முயல் சொல்லுது, இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும். கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு சொல்லுது. உடனே நரி சொல்லுது, குதிரை, வரி குதிரையா அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே முயல் இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது. உடனே கிளி சொல்லுது, ஐ, தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே? இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு முயல் சொல்லுது. உடனே அனைவரும் என்ன சொல்றாங்க, ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. சரியா? அப்ப யார் அந்த நண்பர்? இந்த புது நண்பர் யாருன்னு நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யார் அந்த புது நண்பர்? ஒட்டக சிவிங்கி. யார் அவரு? ஒட்டக சிவிங்கி. நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா கண்ணா, நீங்க அழகா நீங்க இந்த கோட்ல இந்த வரி மேல இங்க அழகா நீங்க என்ன பண்ணுங்க, ஒட்டக சிவிங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழகா இந்த கோட்டு மேல நீங்க எழுத பாருங்க. சரியா கண்ணா? சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி. சரியா? அடுத்தது என்னது? பயிற்சி. படித்து பழகுக. சரியா? எழுது, படித்து பழகுக. கூரான, கூரான, கோ இம் பூ கா இல், கொம்புகள், கூரான கொம்புகள். நீண்ட, நீண்ட, து இம் பி இக் கை, நீண்ட தும்பிக்கை. அடுத்தது க ரு இப் பு இப், கருப்பு பூ இல் லி கா இல், கருப்பு புள்ளிகள். உருண்டையான திமில், உ ரு இன் டை யா ந, உருண்டையான, தி மீ இல், உருண்டையான திமில். கருப்பு வெள்ளை வரிகள், கா ரு இப்பு, கருப்பு, வே இல்லை வெள்ளை, வா ரி கா இல், வரிகள், கருப்பு வெள்ளை வரிகள்.
சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க, எழுதி பழகுக. இது படிக்கவும் செய்யணும், எழுதவும் செய்யணும். உங்களோட நோட்ல நீங்க இந்த 2 சொற்களையுமே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இந்த 2யுமே நீங்க ஒரு முறை எழுதி அனுப்புங்க. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். நா, இன், பா, இர் நண்பர். தி, மீ, இல் திமில். து, இம், பி, இக்கை தும்பிக்கை. கோ, இம், பு, க, இல் கொம்புகள். வ, ரி, க, இல் வரிகள். ஓ, இட், ட, க, இச், சி, வி, இங், கி ஒட்டகச் சிவிங்கி. க, லு, இத்து கழுத்து. சரியா கண்ணா? நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஒரு முறை எழுதி கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். நன்றி, வணக்கம் மழலை செல்வங்களே. வாழ்க வளமுடன்.